ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனலில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் வருது, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வருதால நம்மளோட ப்ளவுஸை எப்படி நம்ம க்ரியேட்டிவாக பண்ணி ஒரு 2 டேஸில் எப்படி டிசைன் பண்ணி நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸில் சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் அவுட்லைனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் எடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பீடு கொடுத்துக்கிறேன். 3 mm பீட் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைனு கொஞ்சம் அவுட்லைன் கூட கொஞ்சம் பீட்ஸ் கொஞ்சம் லென்த்து கொடுத்துருக்குறேன். எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது டிசைன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீடு அது மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம ஃபெஸ்டிவலுக்காக நம்ம மேக்ஸிமம் இவ்வளோ குயிக்காக நம்ம டிசைன் பண்ணி போடணும். நம்மளோட க்ரியேட்டிவாக நம்ம டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளோட ப்ளவுஸை ஆரி தெரியாதவங்க கூட ஈஸியாக நம்ம ஃபெஸ்டிவலுக்காக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மேண்டிக் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 mm பீட் லைன் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் லைன் சுகர் பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவலுக்காக நீங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிக்குங்க. ஸோ கொஞ்சம் கேப் கொடுத்து ஸோ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கேப் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கொடுத்து ஓட்டுங்க. ஸோ அப்போ தான் நம்ம டிசைன் பீட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு கேப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பீட்ஸை சுற்றியும் பீட்ஸ் கொடுத்துக்குங்க. சாரி, அந்த ஸ்டோன்ஸை சுற்றியும் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸு ஸ்டோன்ஸ் காஞ்ச உடனே ட்ரை பண்ணுங்கள். நான் காயாமே சுகர் பீட் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்கும்போது காஞ்ச உடனே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி காயில் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோன்ஸ் காயில் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதால அது எடுத்துகிட்டு வருது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே 3 mm பீடு வந்து போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட 3 mm பீடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு. சென்டரில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ ஒரு கிராண்டாக நீங்கள் வந்து காஞ்ச உடனே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நமக்கு அது ஷேப் அவ்வளோ கிடைக்கும். ஸோ வந்து நான் ஈரத்தோடு அப்படியே ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணதால் எனக்கு வந்து இந்த ரவுண்ட் மாரி வந்துச்சு. ஸோ ஸ்கொயராக வேணும், நீங்கள் வந்து காஞ்ச உடனே போடுங்க. ஸோ முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். 5 to 6 பீட்ஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பீடு ஒரு குட்டி பீடு கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட மெத்தடு. மறுபடியும் 6 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பெரிய பீடு சுகர் பீடு. ஸோ இந்தமாரி டிசைன் வந்து நிறையா இருக்கும் நம்ம சேனலில். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீட்ஸ் கொடுத்துட்டேன். மறுபடியும் பெரிய பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்து வேணும்னாலும் 6 பீட்ஸ்ன்றது நம்ம வந்து ஒரு 8 பீட்ஸ் அதுமாரி கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த கேப்பில் வந்து ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சென்டரில் வந்து ஒரு பீட்ஸு ஒரு 3 mm பீட்ஸு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் போட்டாலும் போடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து பீட்ஸ் மேலே போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க கரெக்டாக. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே முடிச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 inches கிட்ட வந்துருக்குது இந்த டிசைனு. ஸோ நீங்கள் ஃபுல் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன் இந்த கேப்பில். வந்து திக்காக எடுத்துருக்குறேன் த்ரெட்டு. ஸோ அதனால் ஒரு நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் போயிடும். ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதோட அவுட்ஃபுட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு க்ரீன் கலர் மெரூன் கலர் ப்ளவுஸு, ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரைட்டான ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபுல் டிசைன் அவுட்ஃபுட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தங்க போட்டு கூட எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுவேன். இந்த ஃபெஸ்டிவலுக்கும் நீங்களும் இந்தமாரி டிசைன் பண்ணி ஹாப்பியாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.